ஆதி, இன்னொரு 10 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. நீங்க நேர்லயே கேளுங்க அவனை. யோ, யார் என்ன? நம்ம அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்ட் இவன் இல்லையே. சார், இவன் நம்ம அரெஸ்ட் பண்ண ஆள் இல்லதான் சார். ஆனா நம்ம அரெஸ்ட் பண்ணது தப்பான ஆளு. இவன் தான் சார் எல்லா பிரச்சனையும் காரணம். ஆமா சார், இவன் தான் சார் காரணம். அந்த பொண்ணு தமிழ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. அதே கிளாஸ்ல இவன் தங்கச்சி பொண்ணு படிக்குது. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுனால இவன் தங்கச்சி குழந்தை வீட்டுல பிரச்சனை பண்ணிருக்கு. இவன் அந்த குழந்தையோட தாய் மாமனாச்சா. தங்கச்சி குழந்தை அழுது பிடிக்காம அதுக்கு தமிழ் தான் காரணம் சொல்லி இவன் தான் சார் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். சைக்கோடா நீ ராஸ்கல். என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கதான் செய்யும். அத பெருசு பண்ணி நீ இப்படி நடந்துகிட்டத பார்த்தா எனக்கு ஆத்திரமா இருக்குடா. உன் வீட்டு குழந்தைக்காக இன்னொரு வீட்டு குழந்தைய கொலை பண்ண பாக்குறியடா. இதெல்லாம் என்ன மனநலன்னு எனக்கு புரியவே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கிக்க முடியாம இப்படி கொலை பண்ற அளவுக்கு போறதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இதெல்லாம் தலைவலியா வந்து சேருது. ஐ எம் சாரி ஆதி, எனக்கு இந்த விஷயம் தெரியல. மேடம், ஐ எம் சாரி, ஐ எம் ரியலி சாரி. இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இதுல இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி ஆதி, நான் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உனக்கு அப்டேட் பண்றேன். ஓகே. சாரி மேடம், கூட்டிட்டு வாங்க. ஓகே ஏய் போடா போடா. லட்சுமி, ஜஸ்ட் மிஸ். நான் கூட இவ ஏதாவது பண்ணிருப்பானோன்னு நம்புற டயத்துல இல்லேன்னு சொல்லிட்டாங்களே. அவளை அப்படி மட்டும் ஏதாவது பண்ணி இருந்தா நானே அவளை தொலைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஆதிகிட்ட சொல்லி பாரதிய சேர்த்தும் வச்சிருப்பேன். இந்த மித்ராவும் பாரதியோட வாழ்க்கையை விட்டு சுத்தமா போயிருப்பான். அதுக்கெல்லாம் வழி இல்லாம போச்சு. ஒரு 5 நிமிஷம் கனவு கண்டேன், அதுக்குள்ள அதுல மண்ணு விழுந்துருச்சு. நான் கூட இவதான் பண்ணிருப்பான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா மித்ரா எதுக்கு இதெல்லாம் பண்ண போறா? அவ அந்த அளவுக்கு மோசமானவளா என்ன? அவளை நேசப்பட்டவன் மட்டும் நினைச்சிடாத ஆதி. மத்தவங்கள என்ன சந்தேகப்பட்டது கூட எனக்கு பெருசா தோணல. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா உங்க ஃப்ரெண்ட் வந்து சொன்னதும் நீங்களே என்ன சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல, அத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நீங்க எனக்காக பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஆனா எப்போ நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்கன்னு தெரிஞ்சதோ என் உயிரே போயிடுச்சு ஆதி. I'm so sorry மித்ரா. என்னால நீ என்ன ஃபீல் பண்றன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் சந்தோஷ் வந்து திடீர்னு அப்படி சொன்னதும் நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு யோசிக்காம அப்படி பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தப்புதான் மித்ரா, நான் உன்னை நம்பியிருக்கணும். மித்ரா, நீ இப்ப தப்பிச்சிருக்கலாம். ஆனா நீ பண்ண பாவம் இன்னும் உன்னை துரத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த விஷயத்துல நீ தப்பு பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்மா விடாது. உப்பு தேங்கினவன் தண்ணி குடிச்சு தாண்டி ஆகணும். தமிழ் விஷயத்துல நீ தப்பு பண்ணிருந்தா அந்த கடவுளே எனக்கு காட்டி கொடுப்பாரு. அண்ணா. என்ன மித்ரா, நான் ஏற்பாடு பண்ணவன் கரெக்ட் டைம்ல வந்து உன்னை காப்பாத்திட்டானா? அண்ணா நீ என்ன சொல்ற? ஆமா மித்ரா,
கரெக்ட் டைம்ல போலீஸ்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு மூலமா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். பட் உடனே கரெக்டா பிளான் பண்ணி எல்லாத்தையும் மாத்திட்டேன். அதனால தான் இப்போ உன்னால தப்பிக்க முடிஞ்சது. நான் ஏற்பாடு பண்ண ஆளு ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட பர்சனல் காரணங்களுக்காக பண்ணதா சொல்லி அவன் சரண்டரும் ஆயிட்டான். அதனால இவங்க அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆதியோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்ன உடனே நான் பயந்து நடுங்கிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நல்ல வேலை, கடவுள் மாதிரி நீ வந்து காப்பாத்துன. ஏய் மித்ரா, இப்ப எதுக்கு தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஏய், நான் உன் அண்ணன். நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துக்கிட்டு இந்த அண்ணன் சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லனா, நேத்து நைட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. நானே ஒரு மாதிரி பயத்துலதான் இருந்தேன். அதே மாதிரியே நடந்துருச்சு. கனவு அப்படியே பழிச்ச மாதிரியே இருந்துச்சுனா. இங்க பாரு, அப்படிலாம் நடக்க நான் விட்டுருவேனா? விட மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் மித்ரா, அந்த குடும்பம் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. நம்ம தங்கச்சி அபிய அவங்க நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கம்மா. இதுக்கு மேல அவங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அவங்களை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பியே ஆகும். நீ சொல்றதும் கரெக்ட் தானா? நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணலான்னு நான் ஒரு பிளான் பண்ணிட்டு உன்கிட்ட சொல்றேன். ரொம்ப கவனமா இரு மித்ரா. பண்ற தப்ப தப்பில்லாம பண்ணணும். இல்லைன்னா எல்லாருக்கும் கஷ்டம். பி கேர்ஃபுல்.